ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபிஷஸ் ஸ்டாக் இருக்கா பற்றின சின்ன அப்டேட் தாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். நம்ம கடை வந்து ஈரோடு ஐடிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மில் காட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷஸ் வந்து கடையில் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து வெளியூரில் இல்லை வந்து எங்கேயாவது வெளியிலேருந்து வரீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணிவிட்டு ப்ரோ இது மாதிரி நான் வரேன், கொஞ்சம் எடுத்து வைங்க, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்துடுங்க, ஓகேங்களா? ஏன்னா வெளியூர்லேருந்து வரீங்க, கேட்காம ரொம்ப லாங்லேருந்துலாம் வரீங்க. ஸோ அப்படி வரும்போது நம்ம எவ்ரிடே ஸ்டாக் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் நேற்றுக்கு வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி வந்தீங்கனாலும் இல்லை போன வாரம் வீடியோ பார்த்துட்டு வந்தாலும் இன்றைக்கி வந்தீங்கனாலும் இருக்காது. ஸோ அதனால் எவ்ரிடே வந்து ஸ்டாக் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு ப்ரோ இது மாதிரி நான் வரேன், ஸ்டாக் இருக்கான்னு கேட்டுட்டு வெளியூர்லேருந்து வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வரும்போது எனக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, நான் என்னென்ன ஸ்டாக் இருக்குது எல்லாமே சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு என்ன வீடியோக்குள்ளே பார்க்கணும், என்னென்ன ஃபிஷஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி வேல்டே ஜீப்ரா அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஃப்ளோரசன் க்ரீன் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அவைலபிளாக இருக்குது, இந்த லைட் க்ரீன் அவைலபிளாக இருக்குது. மொத்தம் 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு பேர் எடுத்தீங்க அப்படின்னா 85 ரூபா வரும். மினிமம் ஒரு 5 பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேரோட விலை 60 ரூபா தான் வரும். ஸோ இதை சைடு கூட பாருங்கள். ஸோ நார்மலாக பாருங்கள், சூப்பராக இருப்பானுங்க. சைடு வியூ கூட பாருங்கள், ஓகேங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சைடு வியூ உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், குவாலிட்டி சூப்பராக இருக்கும். சைஸ் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸுங்க, அதனால இந்த ப்ரைஸுக்கு கொடுக்குறோம். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா? அந்த ப்ளூ கலர் ஆனால் கொஞ்சம் சைஸாக இருப்பானுங்க. ஒரு 5 பேர் கலந்து கூட எடுக்கிறேன்னு எடுங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி காட்டுறது ஒரு 5 மணி வரைக்கும் மேக்ஸிமம் ஆர்டர் எடுப்போம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே தான் டிஸ்பேச் பண்ணுவோம். அதனால் ஒரு 5 மணிக்குள்ளே சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நாளைக்கு அதே மாதிரி தான். கடை எப்பயும் போல் இருக்குங்க, கடை இருக்கும். ஸோ ஆன்லைன் மட்டும் கொஞ்சம் நாளைக்கு லீவு. ஸோ வேணுங்கிறீங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வேல்டேஜ் ஜீப்ரா அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 9 பேர் கப்பி காம்போ போடுறோம். அதுக்கப்புறம் 5 பேர் போடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது 5 பேர் காம்போ எடுத்தாலும் சரி, 9 பேர் காம்போ எடுத்தாலும் சரி, 2 பேர் ஃப்ரீயாக கொடுக்குறேன். அதாவது என்னென்னா அந்த ஆஃப் பிளாக்கும் சில்லி மோசைக்கு ஒரு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறேன். இது வந்து இந்த 2 பேர் மட்டும் தான் ஃப்ரீயாக வருங்க. நீங்கள் அதை அடிச்சுட்டு ப்ரோ எனக்கு இதுக்கு பதில் இது கொடுங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் அது என்கிட்ட நிறைய ப்ரீட் ஆகிட்டு இருக்கு, அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறேன். முந்தானத்து 5 பேர் வாங்கினவங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ என்னென்ன இருக்குன்னு சொல்லி சைடு வியூ கட்டுற பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட்டு, இது பயங்கர டிமாண்டாக இருக்குங்க. கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருக்கும். இது தனியாக வாங்கினா பேர் 140 ரூபா வருங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்போவில் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா? சூப்பரான குவாலிட்டியில் இருப்பானுங்க, குவாலிட்டி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ பிங்கு. ஸோ இது எல்லோ பிங்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மோஸ்ட்லி இப்போ கடையில் வைக்கிறதோ டேரெக்டாக இங்கே வீட்டுக்கு அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்சுருவேன். அதே மாதிரி ப்ரோ நான் ஈரோட்டு தான் இருக்கும் ப்ரோ, நான் பார்த்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே இந்த 3 நாள் கம்பல்சரி கப்பீஸ் வெரைட்டி கொஞ்சம் கடையில் ஒரு 10 வெரைட்டிக்கு மேலே மினிமம் இருக்கும். ஸோ இந்த டைமில் வாங்க. நான் மற்ற டைமில் ஆன்லைனில் இது பண்ணுற மாதிரி ப்ரோ டேரெக்டாக நானும் வரேன் ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. நேற்றுக்கு முந்தானத்து அது மாதிரிலாம் டெய்லி ஸ்டாக் கடையில் தான் வச்சுருப்போம். ஏன்னா மற்ற டைமில் வச்சுருந்தா வந்து பார்த்திங்கன்னா கலரேஷன் கம்மியாகிடும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா குட்டி போடுற டைம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி இருக்குது பார்த்தீங்களா, சும்மா கடையில் வச்சுருந்தா அப்படின்னா குட்டி போடாது. இன்னொன்று மீன் வீக் ஆயிரும். குட்டி போடாமல் வயிற்றில் வச்சுட்டு இருந்தால் மீன் வீக் ஆயிரும். ஸோ அதனால தான் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ இது எல்லோ பிங்க் இங்கே இருக்குது. இது இல்லாமல் ஷைலி நம்ம வச்சிருக்கோம், அதை காட்டுற பாருங்க. ஆக்சுவலாக இங்கே எல்லோ பிங்க் இருக்குது. அதே மாதிரி ஏன் ப்ரோ தனித்தனியாக வைக்கிறீங்க, எல்லோ பிங்க் 2 ஒன்று தானே, ஏன் தனித்தனி டப்பா வைக்கிறீங்க அப்படின்னா இது வேறு டைமில் ஃபார்ம்லேருந்து கொண்டு வந்ததுங்க. இது வேறு டைமில் அங்கேருந்து வேறு டைமில் கொண்டு வந்தது. ஒன்ஸ் நீங்கள் டைம் வேரியேஷனில் பிடிச்சிட்டு வந்தாலும் சரி, இல்லை வந்து ஆல்ரெடி ப்ரோ நான் இது வந்து வச்சுருக்கேன் அப்படின்னாலும் அதோடய கொண்டு போய் விடாதீங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி விட்டிங்கனாலும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வச்சு விடுங்க. ப்ரோ என்கிட்ட ஆல்ரெடி எல்லோ பிங்க் இருந்தாலுமே அந்த மாதிரி பண்ணுங்கள். சூப்பராக குட்டி போடுறவனுங்க. இந்த எல்லோ பிங்க்லாம் நார்மலாக குட்டி போடும், பெரிய அளவுக்கு சாப்பிடாது குட்டி, அதுதான் ஒரு ஹைலைட்டு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள், சைடு வியூ காட்டுற பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருப்பானுங்க. குவாலிட்டி பாருங்கள், சூப்பராக இருப்பானுங்க. ஸோ வேணுங்கிறீங்க ட்ரை பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் செட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த லாட்லேருந்து கூட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டார்க் கலராக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வேணுங்கிறீங்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து தனியாக வாங்கினா இதுவுமே 140 ரூபா வரும். ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து இது வந்து சில்லி மொசைக்கு ஃப்ரீயாக கொடுக்குற பேர். இதில் பெரிய சைஸ் தான் ஃப்ரீயாக கொடுப்போம், சின்ன சைஸ் இல்லை. காமிச்சாரம் பார்த்துக்கோங்க. இந்த பெரிய சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் ஃப்ரீயாக வரும். ஸோ நார்மலாக நல்லா ப்ரீட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இது நார்மலாக ப்ரோ எனக்கு சில்லி மோசைக்கு வேணும் ப்ரோ, நார்மலாக என்ன ப்ரைஸ் குறைங்க கேட்டிங்கன்னா ஒரு பேர் எடுத்தீங்க அப்படின்னா பேர் 85 ரூபா. அது மாதிரி இதே ஒரு 5 பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா பேர் வந்து 55 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ஸோ வேணுங்கிறீங்க ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அது பெருசாக இருக்க மட்டும் தான் வரும். அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 பேர் காம்போலி, 8 பேர் காம்போலி, 9 பேர் காம்போலி ஃப்ரீயாக தான் வரும், ஓகேங்களா? ஸோ இது ஒரு பேர். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ரெட்லேஸுங்க. இதுவுமே ரொம்ப சூப்பரான வெரைட்டி, ரொம்ப சூப்பராக இருப்பானுங்க. இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்ப அந்த ரவுண்ட் டெயில்னு சொல்லுவோம் அந்த மெட்டல் ரெட்லேஸு.
ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வேணால் சைஸ் சூப்பரான சைஸுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே பேர் 140 ரூபா வரும். அதே மாதிரி உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வெரைட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்கே வாட்டரில் போட்டு வச்சுருப்போம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா கொஞ்சம் குட்டி கொஞ்சம் நிறைய போடும், அதனால் மீன் கொஞ்சம் டக்கு டக்குன்னு வீக் ஆயிரும். ஸோ குட்டி கொஞ்சம் நிறையா போட்டுச்சுன்னு டக்குன்னு வீக் ஆயிரும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கே வாட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ அப்படின்னா ஃபார்ம் ஃபுட்லேயே ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு கொடுங்க. இல்லை உங்களுக்கு அதையும் மீறி கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்படின்னா லைவ் ஆர்டிமியா கல்ச்சர், அதாவது ஆர்டிமியா கேப்சூல் இருக்கும். ஆர்டிமியா கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days ஒன்ஸ் அது மாதிரி கொடுங்க. டெய்லி கொடுக்காதீங்க, குட்டியை வந்து சாப்பிடும் டெய்லியுமே. அதே மாதிரி 2 days ஒன்ஸ் கொடுங்க மேக்ஸிமம் போதும். அந்த குட்டி போகிற டைமில் மீனுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வேணும். இல்லை ப்ரோ எனக்கு கேட்டால் அப்படி ஆர்டிமியா டெய்லி கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா கொடுக்காங்க. என்னை பொறுத்தவரை டெய்லி கொடுக்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி குட்டியை சாப்பிடும். இன்னொன்று என்னென்னா மீனே வந்து ஆர்டிமியா கொடுக்குறது நிப்பாட்டிங்க அப்படின்னா மீன் வீக் ஆயிரும், அதையே பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ஒயிட்டுங்க. ஸோ இதுவுமே பேர் 140 ரூபா வரும். ஸோ இது வேணா சொல்லுங்கள், இதுவுமே சைடு வியூ காட்டுற பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிளாட்டினம் ஒயிட்டுங்க. ஸோ பார்த்துக்கோங்க, சன்லைட் பிடிச்சுன்னா எவ்வளோ மின்றானுங்க பார்த்தீங்களா. ஸோ பிளாட்டினம் ஒயிட்டு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. இது கொஞ்சம் மீடியம் சைஸ் தான், இதுவுமே பேர் 140 ரூபா வரும். இல்லை அப்புறம் எனக்கு காம்போலன்னா ரொம்ப சூப்பராக வாங்கிக்கலாம் ஓகேங்களா. குவாலிட்டி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக கொய் கிளாஸ் பில்லி உள்ளே இருக்கானுங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 9 பேர் காம்போவில் மட்டும் இது ஒரு பேர் கொடுக்குறோம். ஏன்னா 5 பேர் காம்போவில் இல்லை, ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து சைடுவையும் பார்த்துக்கோங்க, நல்லா குட்டி போகிற சைஸ்லேயே இருக்கானுங்க. ஸோ இது போய் தனியாக கூட சேலுக்கு இல்லை, அந்த 9 பேர் காம்போவில் மட்டும் கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறீங்க யாராவது யூஸ் பண்ணிக்கோங்க. குட்டி போடுறேன்னா பார்த்துக்கோங்க, டாப்பையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுவுமே காம்போவில் 9 பேர் காம்போவில் மட்டும் இது இருக்குது. ஏன்னா இது லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ இப்போ திடீர்னு யாராவது 2-3 காம்போ புக் பண்ணிட்டாங்கன்னா ஃபார்மில் தான் பிடிச்சி பண்ணணும். ஸோ அதனால் லிமிட்டடாக தான் இருக்குது. அதனால் தனியாக இப்போதைக்கு செலுக்கலாம், தனியாக இருந்தால் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா மாஸ்கோ ப்ளூ பேரண்ட்டே கொடுக்குறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேரண்ட்டு, சூப்பராக இருப்பானுங்க. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 பேர் காம்போவில் இதுவுமே பேரண்ட்டே கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா குட்டி போடுறானுங்க. என்னென்னா கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் குட்டியை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நாளுக்கு அப்புறம் குட்டியை உள்ளே விட்ருங்க, நல்லா குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ப்ளூ கைங்க. ஸோ இதுவுமே தனியாக வாங்கினா பேர் 190 ரூபா வரும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 9 பேர் காம்போவில் மட்டும் கொடுக்குறேங்க. ஏன்னா இப்போதைக்கு ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. இதில் பாருங்கள், இதெல்லாம் சூப்பராக குட்டி போடுவானுங்க. குட்டி பெரிய அளவுக்கு சாப்பிடாதுங்க, அதுதான் ஒரு ஹைலைட்டு. இங்கே பாருங்கள், இதில் ஃபுல்லாக ப்ளூ கை தான் இருக்கானுங்க. ஸோ எப்பயுமே செப்பரேட் தானே, எப்பயுமே சொல்கிறது தான். ஆல்ரெடி இருந்தாலுமே மீனை வந்து செப்பரேட்டாக கொடுங்க, ரொம்ப நல்லது. ஸோ இப்போ தான் எண்ட்லர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் நம்ம ரெகுலர் கஸ்டமரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எண்ட்லர் ரொம்ப சூப்பராக எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தேன். பட் இப்போ என்கிட்ட அந்த ப்ரீட் இல்லை. ஸோ அதனால் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வாங்கியிருக்கேன். ஸோ இது போய் சேலுக்கு இல்லை, பட் வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு வரும். இப்போ தான் ப்ரீடிங் கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் சேலுக்கு வந்தால். அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா லசுலி ப்ளூங்க. லசுலி ப்ளூ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 140 ரூபா வரும். இது நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் ப்ரீடிங் போட்டிருக்கோம். ஸோ வேணா சொல்லுங்கள், வாங்கிக்கலாம். இன்னும் ஃபார்மில் கூட இருக்குது, வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், எத்தனை பேர்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா அல்பினோ ரெட் சில்வர் விடுவாங்க. இதுக்குள்ளே தான் இருக்கானுங்க. சூப்பரான வெரைட்டிங்க கப்பி. ஏன்னா அல்பினோ வெரைட்டினால இந்த மாதிரி வச்சுருக்கேன். நல்லா தாங்குறானுங்க இது. பட் ஏன்னா எடுத்தோடனே கொஞ்சம் சென்சிட்டிவானது தான். அல்பினோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவானது தான். ஏன்னா எதனால சென்சிட்டிவ்னு சொல்கிற புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதெல்லாம் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நார்மலாக அந்த மாஸ்கோ ப்ளூ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தாக்கு பிடிப்பானுங்க. இந்த அல்பினோ வெரைட்டி கொஞ்சம் சென்சிட்டிவானது. மழை டைமு, இந்த குளிர் அடிக்கிற டைமு, அந்த டைமில் கொஞ்சம் வீக் ஆயிடுவானுங்க. ஸோ அந்த டைம் லைவ் கல்ச்சரு அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதனால தான் நான் அல்பினோ வெரைட்டி எடுத்தோன்னே யாரும் வாங்காதீங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஆஃப் பிளாக் இது ஒரு பேர் ஃப்ரீயாக வருங்க ஓகேங்களா. உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ப்ரீட் ஆகிறான்ட்டு. ஸோ இல்லை ப்ரோ எனக்கு ஒரு 5 பேர் வேணும் ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா பேர் வந்து 5 பேர் மினிமம் எடுத்தீங்கன்னா அப்படின்னா பேர் வந்து 55 ரூபா வரும். ஸோ ரைஸ் ஃபிஷ் இப்போ இந்த பிளாட்டினம் இதெல்லாம் ப்ரீட் போட்டிருக்கோம். ஸோ நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் ப்ரீட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். நிறைய பேர் வீடியோ கேட்பாங்க, நான் அதான் மேக்ஸிமம் யூடியூப்லேயே காமிச்சிருவேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் வீடியோ கேட்டாங்க, அதனால இது ஹோல்டிங் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ப்ரீடிங் வச்சுக்கலாம். நிறைய பேர் இப்போ ரைஸ் ஃபிஷ் திரும்பி வராங்க, அதனாலே இப்போ ஹோல்டிங் போட்டிருக்கேன். வேறு வெரைட்டி ரைஸ் ஃபிஷ் காமிக்கிற பாருங்கள். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் இந்த கலர் வேணால் சின்னதாக அவைலபிளாக இருக்குது. இது வந்து பேரே வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க 65 ரூபா 70 ரூபா அது மாதிரி செஞ்சு நீங்கள் ஒரு 5 பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா பேர் வந்து 65 ரூபாய்க்கே கொடுக்குறோம். இல்லை எனக்கு ஒரு பேர் அந்த மாதிரி வேணும்னா 80 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ ஓகேங்களா. இதெல்லாம் மேக்ஸிமம் காலனி ப்ரீடிங் தான். ஸோ மினிமம் நீங்கள் ஒரு 3 பேராச்சும் விட்டிங்கன்னா மட்டும்தான் ப்ரீட் எடுக்க முடியும். சும்மா ஒரு பேர் வாங்கி விட்டுட்டு ப்ரோ மெயில் ஃபீமேல் அப்படின்னாலும் வேலைக்காது. ஏன்னா இதெல்லாம் ஸ்னெயில் வெரைட்டி மாதிரி தான். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 3 வருஷமாக ப்ரீட் பண்ணி தான் இருக்கேன். மெயிலும் முட்டை வைக்கிற மாதிரி இருக்கும், ஃபீமேலும் முட்டை வைக்கிற மாதிரி இருக்கும். ப்ரோ நான் மெயில் ஃபீமேல் அதெல்லாம் கூகுளில் பார்த்தேன் அப்படின்னாலும் வேலைக்கு ஆகாதுங்க. ஏன்னா இதெல்லாம் நார்மலாக மெயில் ஃபீமேல் 2 முட்டை வைக்கும். சூப்பராக இருக்கணும். ஸோ ஓகேங்களா. ஸோ அடுத்த வெரைட்டி இப்போதைக்கு நார்மல் வெரைட்டி கப்பீஸ் கொஞ்சம் எல்லாம் சின்னதாக இருக்குது. அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட் வீக் இது மாதிரி காம்போ அது மாதிரி போடுறேன். ஸோ பாருங்கள். அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ மொசைக் கப்பி சொல்லியிருந்தலைங்க, அது குட்டி மட்டும் பாருங்கள். அப்பா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா கம்மியாக தான் இருந்துச்சு. போன வாரம் எனக்கு தெரிஞ்சு காம்போவில் வாங்கினவங்களுக்கு லக்கு தான். ஏன்னா எல்லாமே குட்டி போகிற சைஸில் தான் நான் போன வாரம் காம்போவில் அனுப்பிச்சி விட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள், ஃபீமேல் இது, மேலுமே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது தனியாக வேணும் அப்படின்னா பேர் வந்து 90 ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம். ஓகேங்களா, ரொம்ப சூப்பரான கப்பி. ஸோ இது வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக குட்டி போகிறாங்க. சைடு வியூ கூட காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கானுங்க அது எல்லோ மொசைக்கு. ஏன்னா லைட்டாக சன்லைட் படுச்சுன்னா நல்லா ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. இன்னொன்று குட்டி மெயினாக சாப்பிட மாட்டேங்கிறானுங்க. ஃபேமிலியும் அதே மாதிரி தான் ஒரு தார்பாலி தான் விட்டு வச்சுருக்கோம். குட்டி சாப்பிட மாட்டேங்குது. இதுக்கு மட்டும் ப்ரீடிங் பாக்ஸ் பெருசாக நாங்கள் கொடுக்கல. ஏன்னா குட்டி சாப்பிட்றது இல்லைங்க. அந்த மாதிரி வெரைட்டி தான் இப்போ ரொம்ப தேடிக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு குட்டி சாப்பிடாது. ஜெர்மன் ரெட் வெரைட்டிலாம் இப்போ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீக்கில் கொஞ்சம் சேல் கொண்டு வர பாருங்கள். அந்த வெரைட்டியில் பெருசாக குட்டி சாப்பிடாதுங்க. ஏன்னா ரொம்ப ஈஸி. குட்டி சாப்பிடாது, வேலை கம்மி, மெயின்டெனன்ஸ் கம்மி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ப்ரீடிங். ஓகேங்களா, அதுக்கு தான் எல்லாரும் ஆசைப்படுறீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி வெரைட்டி கொஞ்சம் அப்டேட் கிடச்சிட்டே இருந்துச்சு, அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் கப்பி காம்போ போடுறோம். அந்த மாலி காம்போ போடுற எக்ஸாட்டிக் மாலி காம்போ. ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஆரஞ்சு டைகர் ஒரு பேர் வரும். கொஞ்சம் லிமிட்டடாக தான் போடுவோம். நீங்கள் நினைக்கிறோம் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. ஸோ ஆரஞ்சு டைகர் ஆரஞ்சு டைகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா டால்மேஷனுங்க. ஓகேங்களா, டால்மேஷன் ஒரு பேர் வரும். இது வந்து பிளாட்டினம் ஒயிட் இல்லை, இது வந்து எலக்ட்ரிக் க்ரீன் டால்மேஷன் அது சம்திங் சொல்லுவோம். இதுவுமே நல்லா ப்ரீட் ஆகுங்க, சூப்பராக ப்ரீட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிளாட்டினம் ஒயிட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது இருந்தாலும் எது இருந்தால் போடுற டால்மேஷன் மொத்தத்தில் டால்மேஷனும் ஒரு பேர். ஓகேங்களா, ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது எலக்ட்ரிக் க்ரீன் ஒரு பேருங்க. எலக்ட்ரிக் க்ரீன் இருந்தால் க்ரீன் போடுறேன், ப்ளூ இருந்தால் ப்ளூ போடுறேன். பட் ப்ளூ இருக்காது, க்ரீன் தான் இருக்கும். ஸோ க்ரீனே ஆர்டர் எடுத்துகிறேன். நார்மலாக தான். ஓகேங்களா, ஸோ நார்மலாக தான் இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க ஆர்டர் பண்ணுங்கள். இந்த 3 சேர்த்து வந்து காம்போவில் குரூப்பில் போட்டு வர்றோம். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கிடைக்கும். ஸோ வேணுங்கிறீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லஸ்லி ப்ளூ சொல்லியிருந்தோம். சூப்பராக ப்ரீட் ஆகிறானுங்க. இன்னொன்று என்னென்னாங்க, நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி குட்டி வேணும், நிறையா வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ப்ரீடிங் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சில வெரைட்டிக்கு இப்போ இது காமிச்சிருங்க, எல்லோ மொசைக்கு அதுக்கெலாம் வந்து நார்மலாக குட்டி அதுவே சாப்பிட்றதில்ல. பட் இந்த லஸ்லி ப்ளூ அதுக்கப்புறம் நார்மலாக எக்ஸாட்டிக் கப் எல்லாமே வந்துன்னா ப்ரீடிங் பாக்ஸ் போட்டால் கொஞ்சம் சேஃப். ஆனால் குட்டி பாருங்கள் எந்த அளவு குட்டி கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவு குட்டி தெரியுதுன்னு தெரில. பட் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 குட்டி கிடச்சிருக்குங்க. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ப்ரீட் ஆகிறானுங்க. இது ஹைலைட் என்னன்னாங்க, சும்மா ஒரு 4 குட்டி இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா விட்டேன் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில். ஏன்னா அதில் சிம்ஸ் வச்சுருக்கும் போது சும்மா விட்டுருந்தேன். அது பெரிய சைஸ் ஆகி அது ப்ரீடிங் சைஸ் ஆகிடுச்சு. நான் எதிராக பார்க்கல, ஆனால் ஃபாஸ்ட்டாக ப்ரீடிங் சைஸ் ஆச்சுங்க. ஏன்னா அந்த மே கடைசி தான் நினைக்கிறேன், மே கடைசியில் தான் விட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ என்னங்க ஜூலை தான், கிட்டத்தட்ட ஒரே மாதம் தான். அந்த மே கிட்டத்தட்ட 30 இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 28ன்னு நினைக்கிறேன். இந்த 2 தேதியில் ஏதோ தேதியில் விட்டேன். ஒரே மாதம் தான் ஃபுல் சைஸ் ஆகிட்டானுங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிம்ஸ் நல்லா நார்மலாக நிறைய ப்ரீட் ஆகும். சிம்ஸ் ப்ரீட் ஆகும்போது அதனுடைய குட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய எக்ஸு அதை சாப்பிட்டே வந்து வேகமாக வளர்ந்துட்டானுங்க. நார்மலாக வளர்றதோட சூப்பராக வளர்ந்துட்டானுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சிம்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்கும்போது கப்பீஸ் நல்ல ரிசல்ட்டு தான் கொடுக்குது. பட் என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், இப்போ நீங்கள் சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது நார்மலாக கொஞ்சம் கிளியரான வாட்டரில் தான் இருக்கும். அதுக்கு மெடிசன் யூஸ் பண்ணக்கூடாது, எதுவுமே இது பண்ணக்கூடாது. நீங்கள் கப்பீஸ்க்கு மெடிசன் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ப்ளூவோ இல்லை வேறு ஏதாவது ஊற்றுனீங்க அப்படின்னா டக்குன்னு சிம்ஸ் வந்து அவுட் ஆயிரும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது வேணால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக ஷாப்புக்கு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு முன்னாடியே என்ன கப்பீஸ் வேணும்னு சொல்லிடுங்க, நான் எடுத்துகிட்டு வந்து கடையில் வச்சுறேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.